ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோடும் ஒரு ஃபில்லர் எபிசோடு தாங்க. ஆமாங்க, கதைக்களத்துக்கு அதுக்கும் பெருசாக சம்மந்தமே இல்லை. மொதல் நடக்குதுன்னா மனோஜ் ரோகிணியும் விஜயாக்காக ஒரு புடவை கிஃப்டாக வாங்கிட்டு தராங்க. விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்க. மனோஜ், இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நீ தாண்டா எனக்கு வாங்கி தரேன்றாங்க. இப்போ முத்து வந்து மனோஜ்கிட்ட கேட்குறாரு, அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததா சரி, அப்பாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்றாரு. அதுக்கு மனோஜ் ரோகிணியும், கொலுன்றது பெண் தெய்வங்களை கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் ட்ரெஸ் வாங்கணும், ஆம்பளைக்கெல்லாம் வாங்க தேவையில்லன்னு ஒரு மொக்க காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. அவங்க எல்லாருமே வராங்க. விஜய் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலுவெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் ஆசைப்பட்டு தானே வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னமோ தங்கத்திலே பொம்மை வச்சு கொலு கொண்டாடுற மாதிரி ஓவர் பில்டப்பு. இதில் மீனா வேற விஜயா பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. நாம கூப்பிட்டு தானே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு அவமானம்னா நாம தான் கேள்வி கேட்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக காண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மீனாவும் முத்தம் செருப்பு தைக்கிற கடை வச்சிருக்காங்களா பாட்டி தாத்தா, அவங்கள பார்க்க வராங்க. கொலுக்கு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே முத்து வந்து அவங்களையும் கொலுக்கு இன்வைட் பண்ணலான்றாரு. ஆனால் மீனா வந்து முத்தை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் வேணாங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்ததுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அத்தை எப்படிலாம் பேசினாங்க, இவங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப மட்டமாக பேசுவாங்க, வயசான காலத்தில் உங்கள் அம்மாட்ட திட்டுவாங்கன்னு இவங்களுக்குலாம் அவசியமா, அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாங்க. பதிலுக்கு முத்து வந்து, என்ன மீனா நீ அம்மா பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு, அவங்க எப்போதும் இப்படி தானே பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இவங்களை கூப்பிடலான்றாரு. ஆனால் மீனா வேணவே வேணான்னு தடுத்துறாங்க. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா ரோஹிணி வந்து வித்யாட்ட சொல்கிறாங்க, ஏற்கனவே 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு, இன்னைக்கு எப்படியாவது முத்தோட மொபைலை நம்ம தூக்கணும், அந்த வீடியோவை எடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. கடைசியாக நாளைக்கு நடக்க போகிறத ஒரு ப்ரோமோவாக காட்டியிருந்தாங்க. அதில் வித்யா வந்து முத்தோட மொபைலை எப்படியோ ஆட்டையை போட்டாங்க. அந்த வீடியோ ரோஹிணி அவங்க மொபைலுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கும் போது வித்யா திடீர்னு நல்லவங்களாயிடுறாங்க. என் மீனாவை பற்றியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும், அதனால் அதெல்லாம் வேணாண்டின்றாங்க. ஆனால் ரோஹிணி வந்து, அப்போ என் வாழ்க்கை கெட்டு போனால் பரவாயில்லையா, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே முத்துவும் மீனாவும் வேகமாக வந்து இவங்க மேலே இடிப்பாங்க. அதில் முத்தோட மொபைல் கீழே விழுந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று முத்து அவர் மொபைலை எடுத்துகிட்டு போயிடுவார், இல்லை கீழே விழுந்ததில் முத்தோட மொபைல் டேமேஜ் ஆகிருக்கும். முத்து அதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொண்டு போய் கொடுப்பாரு. ரோஹிணி என்ன பண்ணுவாங்க, அந்த கடைக்கே போய் காசு கொடுத்து அந்த வீடியோ ஆதாரத்தை கைப்பற்றிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.